காந்தி காந்தியை அவங்க முழுமையா நம்பினாங்க. எப்படின்னு சொல்றீங்களா? எல்லாம் பணம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வீட்டுல உட்காந்துருந்தா இந்த பணம் கிடைக்காது, இவங்க கூட போகும்போது எங்களுக்கு ஒரு நாளைக்கு 400 ரூபாய் கிடைக்குது. நோட்டாவுக்கு கூட போடுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு போடாதீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, எந்த கொம்பனாலும் இங்க ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லி இப்ப விஜய் வந்து ஆரம்பத்துல வரும்போது அண்ணனோட நெருக்கமா இருந்தவர் தான். தமிழர்களை வசதியாக ஆட்சி செய்வதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் திராவிடம். அதாவது திராவிடம் வந்து ஒரு கட்சியை வாழவும் விடாது, சாகவும் விடாது. எந்த கட்சியை திராவிட வாழ விட்டுருக்கு? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் முருகேசன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஈரோடு எலெக்ஷன் எப்படி இருந்தது? ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க எதிர்பார்த்த வாக்குகள் கிடைத்ததா? எதிர்பார்த்த வாக்குகள் கிடைக்கல. அதுல ஒரு ஆதங்கம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாங்க களப்பற பணி எல்லாமே செய்தோம். இருந்தாலும் ஆளுங்கட்சியோட அதிகார பலம், பணபலம், எலெக்ஷன் கமிஷனோட உதவி அதெல்லாம் இருந்ததுனால எங்களால நாங்க எதிர்பார்த்த வாக்கு சதவீதம் அங்க கிடைக்கல. அது கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் ஜனநாயகத்துல நாங்களும் ஒரு கடமையாற்றணும்ன்றத வந்து நாங்க பண்ணிட்டு வந்திருக்கோம். இது நாங்க எதிர்பார்த்தது கிடைக்கல. எவ்வளவு வாக்குகள் எதிர்பார்த்தீங்க? நாங்க வந்து என்னன்னா ஒரு எப்படியும் ஒரு 50 கிட்ட நாங்க எதிர்பார்த்தோம். 50,000 வாக்குகள் எதிர்பார்த்தோம். ஏன் அப்படின்னா பிரதான கட்சிகள் எதுவுமே வந்து அங்க களத்தில் நிக்கல. அதனால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உறுதியா நம்பணும். அந்த நம்பிக்கையை வந்து என்ன ஆளுங்கட்சி வந்து அவங்களோட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதை குலைச்சிட்டாங்க. எப்படி என்னன்னா பணபலம். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாங்க வந்து மாலையில வந்து பொதுக்கூட்டம் போடுவோம். எங்களுக்கு அனுமதி எதுவுமே கொடுக்கறது இல்லை. எப்படி அப்படின்னா நாங்க ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறையில் அனுமதி கேட்கும்போது கொடுத்துட்டு அந்த இடத்துல நாங்க போயிட்டு நிற்கும் போது கிட்டத்தட்ட 50-60 போலீஸ் பட்டாலியனை அங்க நிப்பாட்டி எங்களுக்கு ஒரு அடக்குமுறையை கொடுத்து அப்படியே முடக்குவாங்க. முடக்கியிருக்காங்க. ஏன்னா நாங்க அடக்குமுறை ஒடுக்குமுறை அதிகமா இருந்தது. ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது. சில இடத்துங்களெல்லாம் நாங்க போராட்டமே பண்ணணும். சர்வாதிகார ஆட்சியை பண்ணிருக்காங்க திமுக. ஆமா, அது வந்து நாங்க நேரடியாவே இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு 8 நாட்கள் வந்து அங்க களத்திலேயே நாங்க முழுக்க அங்க இருந்தோம். இருக்கும்போது என்னன்னா இது அந்த அடக்குமுறைங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா முழுக்க மக்களை நோக்கிய அரசியல் பிரச்சாரம் பண்ணதே நாம் தமிழர் கட்சி தான். திமுக வந்து களத்துக்கே வரலன்றது நீங்க எப்படி சொல்றதுன்னா யாருமே பெரிய முன்னணி தலைவர்கள் வரல. அப்ப எப்படி மக்கள் எப்படி அவங்களுக்கு இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? அங்க ஒரு கேள்விக்குறி வருதா இல்லையா? என்ன அப்படின்னும் போதுதான் 2 பேரும் மண்ணின் மைந்தர்கள். ஆமா. ஆனா நாங்க எதிர்பார்த்தது வரல. ஆனா அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னும் போதுதான் அங்கதான் அந்த எப்படி என்ன சொல்லுது காந்தியை அவங்க முழுமையா நம்பினாங்க. எப்படின்னு சொல்றீங்களா? எல்லாம் பணம் தான். ஆமா. நாங்க வீதியா நாங்க போகும்போது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 பொதுமக்களை வந்து அவரு சாரையா பின்னாடியே கூட்டிட்டு போறது பிரச்சாரத்துக்குன்னு சொல்லி. நாங்க ஒரு 3-4 பேர் போனாலே எங்க மீது அடக்குமுறை பண்ற இந்த காவல்துறை, எங்கள் மேல வழக்கு மேல போடுற காவல்துறை, இங்க அனுமதி இல்ல, இங்க நீங்க பிரச்சாரம் பண்ண அனுமதி வாங்கணும்ன்ற சொல்ற காவல்துறை, இவங்க ஒரு 100-150 பேரை மகளிர் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அரசு இயந்திரமும் அந்த தேர்தல் ஆணையமும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா பண்ணிருக்காங்க. சோ அவங்க போயிட்டு நாங்களே இப்ப நான் போய் அவங்ககிட்ட என்னமா அப்படி போறீங்கன்னா பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். எவ்வளவுமா கொடுக்குறாங்க? காலையில 200 ரூபா, மாலையில 200 ரூபா, மத்தியானம் சாப்பாடு கொடுத்துறாங்க. இது என்ன அப்படின்னா அதாவது மக்களை வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வீட்டுல உட்காந்துருந்தா இந்த பணம் கிடைக்காது, இவங்க கூட போகும்போது எங்களுக்கு ஒரு நாளைக்கு 400 ரூபாய் கிடைக்குது அப்படின்ற ஒரு மனநிலையை அங்க உருவாக்கிட்டாங்க. இது வந்து மறைமுகமான ஒரு ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற விஷயம். இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும்
இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. எப்படின்னா பெரிய பெரிய ஆட்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வராம உள்ளுக்குள்ள இருந்து இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆட்களை கூட்டி நாங்க வந்து போகும்போது வீட்டுல யாருமே இருக்கிறது இல்ல. இப்ப நம்ம வாக்கு எப்படி சேகரிக்கும்? தெரு தெருவா போயிட்டு ஒவ்வொரு வீட்லயும் போயிட்டு துண்டறிக்கை கொடுத்து அங்க உள்ள மகளிரை நாங்க வந்து வாக்கு சேகரிப்போம். அப்படி போகும்போதுனா முக்காவாசி வீட்கள் வந்து வீட்டுல என்னன்னா பூட்டு போட்டுருக்கு. அப்ப நாங்க போய் யார்கிட்ட போயிட்டு வாக்கு கேட்க? இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா அங்க உள்ள ஒரு இப்ப இந்த ஒரு பகுதினா அந்த ஒரு 4-5 தெரு அடக்கிய அந்த தெருவுல ஒரு பெரிய டேபிள் போட்டு அங்க வந்து என்ன முக்கியமான நிர்வாகிகள் உட்கார்ந்துருப்பாங்க. சேரை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு டேபிள் மேல இதெல்லாம் நாங்க கண்கூடா கண்டோம். புக்கை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் வந்து நோட்டை எடுத்துக்கிட்டு எத்தனை ஓட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து டோக்கன் கொடுக்கறது. அப்படி நாங்க கேட்கும்போது சில இடத்துல நாங்க போய் கேட்கும்போது 500 ரூபா கொடுக்குறாங்க, 500 ரூபா பேசிட்டு இருக்காங்க ஒரு ஓட்டுக்கு அப்படின்னு சொல்லி வீதி வீதியா பிரச்சாரத்துக்கு வந்தால் ஒரு நாளைக்கு 400 ரூபாய், ஓட்டு போட்டா 500 ரூபாய். அது இல்லாம வந்து உணவு. ஆமா, 3 வேளை உணவு. 3 வேளைன்னு சொல்ல முடியாது, மத்தியானம் கொடுக்குறாங்க. நாங்க விசாரிக்கல காலையில கொடுப்பாங்களா என்னன்றதான் விசாரிக்கல. இப்படி போறேமா, அதுவும் ஒரு அம்மால கை குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. ஏமா இப்படி நீங்க கை குழந்தையோட இப்படி போறீங்களா? எனக்கு என்ன சார் பண்றது, வீட்டுல இருந்தா எங்களுக்கு பொருளாதார சிக்கல் இருக்கு. அப்போ அதுதான் இந்த மக்களோட அந்த பொருளாதார சிக்கலை பயன்படுத்தி அந்த ஓட்டை அறுவடை பண்றதுதான் இந்த திராவிட வேலை. அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியில வந்து ஜனநாயகம் வந்து தோல்வி விட்டது, பிரணநாயகம் வெற்றி பெற்றது. ஒவ்வொரு தேர்தலையும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல முழுக்க போன இதுல வந்து பட்டியல அடைச்சாங்க. பட்டினா ஆடுகளை கொண்டு அடைப்பாங்க தெரியுமா? அடைச்சிட்டு அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, டீ, என்ன சொல்றது, பெண்களா இருந்தா அதனாலதான் செந்தில் பாலாஜி உள்ள வச்சு அடைச்சாங்க. அப்படித்தானே மக்களை ஈரோட்ல வந்து அடைச்சாரு. செந்தில் பாலாஜி சிறைக்குள்ள வச்சு அடிச்சாங்க. அதுதான் உண்மை. அது என்னன்னு சொல்ல முடியாது. அவர் பேர்ல உள்ள அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட வழக்குல தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. இதனாலயா அதுன்றது நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஆனா அப்படி பட்டியல் அடைச்சாங்க. என்னன்னா மக்களை வந்து அந்த இடத்திலே இருக்க விடாம காலி பண்ணாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி மக்களை வந்து இந்த பிரச்சாரத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல யாரும் இல்லாம பாத்துக்கிறது இவங்களோட. மக்கள் வந்து விருப்பப்பட்ட கட்சிக்கு வாக்களிக்கணும், ஆனா கட்டாயப்படுத்தி அது அவங்களோட அந்த முறைகேடாக வாக்கு வாங்கியிருக்காங்க திமுக. அதுதான் உண்மை. எப்படின்னா அதனாலதான் வந்து அதிமுக வந்து போட்டியிடல, பாஜக போட்டியிடல, அரசேந்திர அவங்க கிட்ட இருக்கு. போட்டிட்டால வந்து நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது சொன்னா அதையும் தாண்டி நாம் தமிழ் கட்சி போட்டிட்டது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்கூடிய விஷயம். மாற்றுக்கிறது கிடையாது. நாங்க வந்து ஒரு அரசியல் ஜனநாயக கடமையை நாங்க ஆற்ற வந்திருக்கோம். அப்படின்னும் போது இந்த மாதிரி ஓடி ஒளிகிறது, ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். ஆனா மக்கள்கிட்ட நாங்களும் இருக்கிறோம், நீங்க என்ன வேணாலும் அடக்குமுறை பண்ணுங்க, நாங்களும் உங்களுக்காக நிக்கிறோன்றத நாங்க இந்த தேர்தலில் காமிச்சிருக்கோம். மற்ற கட்சிகள் வந்து பின்வாங்கிட்டாங்க. அதனால நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க வந்து இப்போ உங்களுக்கு வந்து அதிமுக ஓட்டு, பாஜக ஓட்டு, பாமக ஓட்டு, இந்த மாதிரி ஓட்டுலாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல? அவங்க எல்லாம் வந்து திமுக போட்டிருக்காங்களே. எப்படின்னா இப்ப நாங்க முன்னாடியே சொல்லிட்டு வர்றதுதான், எப்பவுமே வந்து அதிமுக திமுக வந்து ஒரு தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறதுக்கு ஒண்ணு கூடிடுவாங்கன்றதுதான். இப்போ என்ன அதுதான் இப்ப போன தேர்தல்ல பாத்தீங்கன்னா அதிமுக 43,000 வாக்குகள். அதாவது இந்த அந்த 43,000 எங்க போச்சு? உங்களுக்கு வந்திருக்கணும். ஆனா எங்களுக்கு வண்ணல். இப்ப இது என்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்கும்போது அங்க கள நிலவரம் என்ன அப்படின்னா, இந்த திமுக நிர்வாகிகள் வந்து களத்துல இறங்கி போய் பேசுறாங்க இல்லையா? அப்படி பேசுற மக்கள் கிட்ட போயிட்டு நீங்க எங்களுக்கு போட வேண்டாம், ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு போடாதீங்க, நோட்டாவுக்கு கூட போடுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு போடாதீங்க. இப்படிதான் வந்து எல்லாரையும், அதுவும் பணம் கொடுத்து, வாய் வழியா இல்ல, 500 ரூபாய் பணம் கொடுத்து, நீங்க அதிமுக எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க அதுவும் தெரியும், ஆனா நீங்க இது நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுறாங்க. பணம் வாங்கினது மனசாட்சி உட்பட்டு திமுக ஓட்டு போட்டாங்க. அதுதான் கொஞ்சம் ஓட்டு திமுகவுக்கு போயிருக்கு, கொஞ்சம் ஓட்டு நோட்டாவுக்கு வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல வந்து அதிமுக ஓட்டும், பாஜக ஓட்டும், பாமக ஓட்டும், அதான் அந்த ஓட்டு எல்லாம் வந்து திமுகவுக்கு போயிருக்கு. திமுகவுக்கு உங்களுக்கு வந்திருந்தா நீங்க வெற்றி பெற்றிருப்பீங்க. திமுகவுக்கு போயிருக்கு. இது எப்படின்னா இந்த இதுதான். இப்ப போன தடவை பாத்தீங்கன்னா 74 சில்லற ஏதோ வாங்கியிருக்காங்க இது இந்த சட்டமன்றத்துல. இப்ப பாத்தீங்கன்னா 115 கிட்ட வந்திருக்கு. சோ இதனால இப்ப இந்த ஓட்டு எல்லாமே வந்து திமுகவுக்கு தான் போயிருக்கு. ஏன் அப்படின்னா இதுதான் பணம் ஒண்ணு பிளஸ் இந்த இது வந்து என்னன்னா, எங்களுக்கு ஓட்டு போடாட்ட கூட பரவாயில்ல, நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க.
நோட்டாவுக்கு கூட ஓட்டு போடுங்க. போன தடவை பாத்தீங்கன்னா போன பை எலெக்ஷன்ல வந்து 700 சில்லறை, அதாவது 800 கிட்ட வாங்கின நோட்டா இன்னைக்கு 6 சில்லறை வந்திருக்கு, 6000 சில்லறை வந்திருக்கு நோட்டா. அப்படின்னும் போது நம்ம வந்து அதுதான் என்னன்னா அங்க என்ன வென்றிருக்கு அப்படின்னா இந்த இவங்களோட அந்த பணபலம், அங்க பணபலம் வந்து அரசியந்திரம் பணபலம் எல்லாமே வந்து ஏன்னா பொதுவாகவே வந்து இடைத்தேர்தல்னாவே ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறுவாங்க. இந்த தேர்தலில் வந்து இந்த தேர்தல் நீங்க வெற்றி பெற்றிருந்தா மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை வந்து படைச்சிருக்கலாம். இவங்களை மீறி வெற்றி பெற முடியுமான்றது ஒரு கேள்விக்குறிதான். இருந்தாலும் ஒருவேளை நீங்க வந்து கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திச்சுட்டா இன்னும் கூட்டணிங்கிறது இதுதான் இங்க ஒரு சிக்கல் நடந்துட்டு இருக்கு. இப்ப நாங்க வந்து தனித்துவமான இருக்கிறோம். ஆமா, அது மாதிரி தனித்துவமா இருக்கீங்க. கொள்கையை வச்சு நாங்க யார்கிட்ட போயிட்டு நாங்க கூட்டணி அமைக்க முடியும்? தமிழ் தேசிய கொள்கை, தமிழ் தேசிய கொள்கை, மீதி எல்லாம் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் கலந்த கொள்கையா இருக்கு. இல்ல இப்ப இல்ல இப்ப எப்படின்னா இப்ப இருக்க வலிமையான கட்சி எதுன்னா திமுக, அதிமுக. ஆமா, இவங்க கிட்ட நம்ம கூட்டணி போக முடியாது. ஏன்னா கொள்கை முறை நிறைய இருக்கு. எல்லாமே ஊழல்ல, அவங்க அந்த ஊழலே இருந்த கட்சிகள், அது ஊழலே ஒரு அஜெண்டாவா வச்சிருக்க இந்த 2 கட்சி கிட்ட கூட்டணி போக முடியாது. அப்படி போகணும்னா போன கட்சிகளோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். எடுத்துக்காட்டுக்கு மதிமுக, நம்ம இவர் என்ன விடுதலை சிறுத்தைகள், இவர் விஜயகாந்தோட கட்சி எங்க இருக்குன்னு தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்களால இப்ப தனியா நிக்க முடியுமானா இல்ல. சோ அப்படியும் நம்ம ஒரு கட்சியா மாறிடக்கூடாது, நம்ம தனித்துவமா நிக்கிறோம் போது இவங்க கூட கூட்டணி போக முடியாது. அப்போ யாரோட கூட்டணி போகலாம் அப்படின்னா சின்ன சின்ன கட்சிகள், சின்ன இந்த தமிழ் தேசிய கூட்டணியோட நாங்க பேசிக்கிட்டு அவங்களோட ஒருங்கிணைஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஏற்பட் மூர்த்தி எங்களுக்கு இந்த இதுல வந்து எங்களுக்கு ஆதரவு தந்திருக்காரு. அப்புறம் அதியமான் அவர் தமிழ் தேசிய அவர் வந்து எங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஒட்டுமொத்த தமிழ் தேசியமும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? ஒட்டுமொத்தம்னு சொல்ல முடியாது, அதை ஒருங்கிணைச்சு பண்ணிட்டு இருக்கோம். சில கட்சிகள் வந்து சில பேர் வந்து எங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது நம்ம இந்த ஆன்மீகத்துல உள்ள சத்தியமாமா அவங்க வந்து பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட நாங்க ஒருங்கிணைஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். யார்கிட்டயுமே வந்து நாங்க கூட்டணி இல்ல அப்படின்ற வந்து என்ன சொல்றது ஒரு மனநோயாளி நாங்க இல்ல. எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு இல்லையா, இந்த கொள்கையை வச்சு யாரோட நாங்க கூட்டணி, தமிழ் தேசியம் கொள்கையாக கொண்ட கட்சியுடன் கூட்டணி வைக்கிறீங்க. ஆமா, திராவிடத்தை ஆதரிக்கின்ற கட்சியோடும் கூட்டணி இல்லைன்றீங்க. அதுதான் உங்களுக்கு திராவிடமும் ஆரியத்தை எதிர்க்கிறீங்க. அதாவது என்னன்னா திராவிடம்ன்றது இங்க வந்து எதுக்குன்றதுதான் ஒரு கேள்வி. ஏன்னா 2 பேரும் திராவிட கட்சிகள்ன்றது அது ஒண்ணு, மத்தது வந்து திராவிடம் இருக்கு இல்ல அது வேற. இப்போ அதிமுக உடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தமிழர் தானே, சித்தாந்தம் வந்து திராவிட சித்தாந்தமா இருந்தாலும் கட்சி பொதுச் செயலாளர் ஒரு தமிழர் தானே. அவரு உண்மையான தமிழரா இருக்காரான்றதுதான் இப்போ கேள்வி. இப்போ என்னன்னா உண்மையான தமிழன் ஆட்சிக்கு வந்தா மண் வளம், மலை வளம், காடு வளம் இதெல்லாம் வந்து ஒரு பாக்குற ஒரு ஆளா இருக்கணும். ஆனா இவரு பண்ண அந்த 5 ஆண்டு காலம் அப்ப ஆட்சியில வந்து எதுவுமே இல்லையே நம்மகிட்ட. மலைகள் எல்லாம் இன்னை வரைக்கும் சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இயற்கை வளத்தை வந்து கொள்ளையடிச்சாச்சு, கனிம வளத்தை கொள்ளையடிச்சாச்சு. உண்மையான தமிழரா இருக்காரா இல்லையானா இல்ல. ஏன் அப்படின்னா அவரு ஏற்ற அந்த ஆட்சி செய்த அந்த நிலைமை அப்போ அப்படி இருந்திருக்கு. எப்ப வேணாலும் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு, எப்ப வேணாலும் அது போகும். இந்த 4 ஆண்டுகள்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனும் இணைந்து கனிம வளத்துறையில மட்டுமே 4 லட்சம் கோடியை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசு துறையில எத்தனை லட்சம் கோடியை மற்ற அமைச்சர்கள், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த கட்சியுடைய முக்கிய பெருமளை கொள்ளையடிச்சிருப்பாங்க என்பதை வந்து கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இதை எதிர்த்து கேட்ட 3 சமூக போராளிய வாகனம் ஏற்றி கொண்டிருக்காங்க, அடியாளை வச்சு கொண்டு இருக்காங்க. 3 பேரை வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க. அவங்க ஏதோ உயிர் பேசிருக்காங்க. 3 பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க. நீங்களே எல்லாத்தையும் சொல்றேன். அந்த அளவுக்கு இந்த சட்ட ஒழுங்கு இங்க சீர்கெட்டு போய் கிடக்கு. ஏன்னா இதெல்லாம் வச்சுக்கிட்டு முதலமைச்சர் முதலமைச்சர் என்ன சொல்றாரு, எந்த கொம்பனாலும் எங்க ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லி வாயிலேயே பேசிட்டு இருக்காரு. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு தினம் ஒரு கொள்ளை. ஆனா மக்களுக்கு இது தெரியலையே சார். மக்களுக்கு தெரியலன்னா எப்படி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? மக்களுக்கு தெரிஞ்சாலும் என்ன பண்ண முடியும்? ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், ஒரு தமிழர் சித்தாந்தம் உள்ள ஒரு கட்சி தனித்தே போட்டியிடுகிறது, அதை ஆதரிக்க வேண்டும் என்ற மனநிலை மக்களுக்கு வரலையே. மக்களை வந்து ஒரு மயக்கத்திலேயே வச்சிருக்க வேண்டியது. என்னன்னா பண மயக்கம், சரியா? அதை மீறி வெளியில வந்தாங்கன்னா சினிமா மயக்கம், அதை மீறி வெளியில வந்தாங்கன்னா போதை மயக்கம். இப்ப புதுசா வந்திருக்கு என்னன்னா இந்த மெத்துன்ற ஒரு அந்த போதைப் பொருள் இதுல இப்படி கொண்டு வந்துட்டாங்க. சோ மக்கள் இந்த மயக்கத்திலேயே வச்சுட்டு அதையும் மீறி உள்ள வந்தானா ஜாதி அந்த கட்டமைப்புக்குள்ள உள்ள வச்சு இவங்களை வந்து என்ன சொல்ற அப்படியே வந்து ஒரு மயக்கத்திலேயே கொண்டு வந்து அவங்களை யோசிக்க முடியாத அளவுக்கு மாத்திட்டாங்க.
அப்படின்னும் போது எங்களால இந்த அளவுக்கு போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த அளவுக்கு நாங்க உயிரை கொடுத்து கத்தி களத்துல நின்று எங்களோட கை காசு செலவு பண்ணி நாங்க மக்களுக்காக இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா மக்களுக்கு அது தெரியும். மக்கள் வந்து தமிழ் தேசியத்தை தமிழனும் ஆதரிக்கல. அந்த அளவுக்கு இல்ல, அவங்க மனசுல வந்து தமிழ்னா என்ன இப்ப நம்ம ஈரோடு தேர்தலையே ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு உள்ள போகும்போது சில மகளிர்கிட்ட பேசும்போது சீமான் அண்ணா ஆமா நல்லா பேசுவாரு, அவருக்கு வாக்கு அளிக்கலாம். ஆனா அந்த இருந்தாலும்ன்ற இடத்துலதான் எங்களோட அந்த இருந்தாலும் என்ன சொல்றாங்க, இருந்தாலும் பணம் ஒரு 500 ரூபாய்க்காக சத்தியம் என்ன சத்தியம் பணம் கொடுத்துட்டு சத்தியம் வாங்கிடுவாங்க. ஆமா, என்ன பால் மேல சத்தியம். இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு சிரிப்பா வரும். என்னது திராவிடன்றாங்க, என்ன இதுல இப்படி வாங்குறாங்களே, எலுமிச்சம்பழத்தை வச்சு சத்தியம் வாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு நகைப்பா இருக்கும், சிரிப்பா இருக்கும். இருந்தாலும் நம்ம போயிட்டு அவங்க கிட்டக்கையும் நம்ம வந்து பேசி நீங்க சரிமா நீங்க பணத்தை வாங்கிக்கிங்க, வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஓட்ட போடுங்க, ஒரு தமிழரை ஆள விடுங்க. இப்போ இந்த இதுல வந்து உங்களுக்கு உள்ள சிக்கல்கள்லாம் தெரியும். முக்கியமா பாத்தீங்கன்னா ஈரோடு வந்து மஞ்சள் நகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா மஞ்சளுக்கு ரொம்ப பேர்மான இடம். மஞ்சள்னாலே எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு பொருள் அது. ஆனா இப்ப வந்து என்னன்னா புற்றுநோய் நகரமா மாறிடுச்சு. தண்ணி எல்லாம் வந்து நம்ம இது பாத்தீங்களா, அந்த சாய கழிவுகள் எல்லாம் தண்ணியில கண்டாமினேட்னு சொல்லுவாங்க. நிலத்தடி நீர் சுத்தமா மாறி போச்சு. இதுக்கெல்லாம் ஒரு திட்டமிடல என்னவோ அரசாங்கத்தோட இல்ல, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. முக்கியமா தறி இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து இந்த தறிகள் நிறைய உள்ள இடம். சரினா அதனோட கரை இந்த மின்சாரத்தெல்லாம் ஏத்தி விட்டுட்டாங்க. இப்ப அதனோட தொழில்கள் எல்லாம் நார்த்துக்கு இந்தியாவுக்கு போயிருச்சு. இதெல்லாம் நாங்க சொல்லி வாக்கு கேட்கும் போது சொல்றோம், கேட்டுக்கிறாங்க. ஆனா செயல்படும் போது பணத்தால இன்னும் வந்து திராவிடம் என்றால் என்ன, தமிழன் என்றால் என்ன என்ற ஒரு விழிப்புணர்வு புரிதல் வந்து மக்களுக்கு இன்னும் வரல. தேர்தல் நேரத்துல அந்த பணம் கொடுத்தா அந்த மனசு மாறி ஓட்டு போட்டுருக்காங்க. அது வந்து 5 ஆண்டு காலம் அது ஒரு தண்டனையாக அவங்களுக்கு மக்களுக்கு இருக்கிறது என்பதை உணர மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னா அந்த வாக்குன்றது நம்ம கையில உள்ள ஒரு ஆயுதம். கண்டிப்பா புரிதல் இல்ல. ஏதோ போனோம், ஏதோ செஞ்சோம், போட்டோம், வந்தோம் அப்படின்றத ஒரு மனநிலை தான் இருக்காங்களே தவிர ஒரு 5 ஆண்டுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு அந்த நபர் நம்மளுக்கு உண்மையா இருப்பாரா என்றது ஒரு சிந்திச்சு செயல்பட மாட்டேன். இன்னும் அதான் ஒரு அரசியல் விழிப்புணர்வு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இல்லை என்பதுதான் உண்மை. அதுதான் உண்மை. இதை வந்து எடுத்து செல்றது யாரா இருக்கணும்னா எலெக்ஷன் கமிஷனும் அரசாங்கமும் தான் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். அது இல்ல, எலெக்ஷன் கமிஷன் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்ல முடியாது. இல்ல, இவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்ல முடியாது. அரசாங்கமே இவங்களுக்கு ஓட்டு முறையாக தேர்தல் நடத்துவது எலெக்ஷன் கமிஷனோட கடமை. என்னன்னா ஒரு அரசாங்கமே இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அது வந்து என்ன ஜனநாயகத்துக்கு எதிர்த்தானது. ஆனா என்ன சொல்லலாம், மக்களே நீங்க ஓட்டு போடாதீங்க, என்ன சொல்லுங்க, ஒரு தகுதியான தலைவரை ஓட்டு போடுங்க, அவங்கள புரிந்து அவங்க என்ன செய்வாங்கன்றத பண்ணுங்க. நான் 10,000 கொடுக்குறேன், 5,000 கொடுக்குறேன், நாங்க ஆட்சிக்கு வந்து 5,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ற வார்த்தையை நம்பாதீங்க. எங்க இருந்து கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்கன்ற ஒரு புரிதலை உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. ஒருத்தருக்கு 5,000 ரூபாய் கொடுத்தா தமிழ்நாட்டுல உள்ள இந்த மக்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்ற ஒரு சிந்திச்சு செயல்படுங்க. இந்த பணம் எங்க இருந்து வரும், இதை மக்கள் வரி பணம் இயற்கை வளத்தை கொள்ளையடிப்பது யோசிக்கும் போதே வந்து இல்ல, அது கொள்ளையடிச்சாலும் இதை கொடுக்க முடியாது. அது வந்துதான் என்ன சொல்றது, ஒரு ஏமாற்று வெற்று வார்த்தைன்னு தான் சொல்ல வரோம். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க என்ன எல்லாருக்கும் நம்ம பணம் கொடுக்குறோம்னாங்க, என்ன 1000 ரூபாய் கொடுக்குறோம், எல்லாருக்கும் கொடுத்தாங்களா? இல்ல, தகுதியுள்ள நபர்களை தான் கொடுப்போன்றாங்க. அந்த தகுதி எங்க இருந்து எப்படி நிர்ணயிப்பீங்க? அது ஒண்ணு. பொங்கலுக்கு வந்து என்ன போன அதிமுக ஆட்சியில வந்து 2,500 ரூபாய் கொடுத்தாங்க. இவரு நம்ம முதல்வர் என்ன சொன்ன, இப்ப இருக்க முதல்வர் என்ன 5,000 ரூபாய் கொடுக்கணும்னாங்க. இப்ப இந்த பொங்கலுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அப்பதான் என்ன சொல்றது, இது ஒரு வெற்று வார்த்தை. இந்த வெற்று வார்த்தையை நம்பாதீங்க. இது வந்து உங்களை வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தை. பொய்யான வார்த்தைகளை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்லணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் சொல்லணும். அதுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி அவங்க வந்து இறங்கி செய்யணும். அது செய்யறது இல்லை. அது மாதிரி முக்கியமா வந்து இந்த பணப்பட்டுவாடா நடக்கிறத வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்கிறதே இல்லை. கண்மூடிதான் இருந்துகிட்டு இருக்கு. இதே மத்த போகும்போது, அதாவது வீதி வீதியா போற வண்டியெல்லாம் சோதனையிடுற இந்த எலெக்ஷன் கமிஷன் அங்க தெருவுக்குள்ள கொடுத்துக்கிட்டு இருக்கவன பிடிக்கிறது இல்ல, அங்க போகிறதும் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் இது என்ன சொல்றது, இதுல வந்து அங்கேயும் அரசியல். ஆமா, அங்கேயும் அரசியல். நம்ம என்ன சொல்றது, அவங்களும் ஏதோ ஒண்ணுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு அவங்களும் வாய் மூடி மௌனமா இருக்காங்க. இதுதான் உண்மை. இதுதான் நடந்தது. அப்போ நீங்க வந்து இப்ப கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா எந்தெந்த கட்சியோட கூட்டணி அமைக்க விருப்பம் இருக்கு? இப்ப எப்படின்னா இப்ப இருக்க திராவிட கட்சிகள் கூட்டணி அமைக்க மாட்டீங்க, காங்கிரஸ் கூட்டணி அமைக்க மாட்டீங்க, பாஜக கூட்டணி அமைக்க மாட்டீங்க, மாட்டோம். வேற
வேற எந்த கட்சி இருக்கு சொல்லுங்க. இப்ப விஜய்ன்னு சொல்லுவீங்க நீங்க, விஜயோட சேர்க்கலாம்னா. இப்ப விஜய் வந்து ஆரம்பத்துல வரும்போது அண்ணனோட நெருக்கமா இருந்தவர் தான். ஏன்னா இருக்கும்போது என்னன்னா இப்ப புதிய புதிய கட்சிகளோட நம்ம கூட்டணி அமைக்கலாம். ஏன்னா அவங்க அரசுலயும் இருந்தது இல்ல, அதிகாரத்திலயும் இருந்தது இல்ல, ஊழலும் பண்ணதில்ல. அப்படின்னும் போது புதிய கட்சிகளோட நம்ம கூட்டணி அமைக்கலாம். இப்ப இதே கேள்வியை வந்து அண்ணன் வந்து அவர் ஆரம்பிச்சு கேட்கும் போது இதுல நாங்க சரி, ஆனா அதை முடிவெடுக்க வேண்டியது ஒரு தம்பி விஜய் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலே சொன்னார். அதுக்கப்புறமா வாழ்த்துக்கள் எல்லாம் நாங்க சொல்லி திடீர்னு என்ன பார்த்தா அவர் அப்ப வந்து அவர் கொள்கையை சொல்லல. அவர் எதை நோக்கி பயணிக்கிறாரு. இப்ப எங்களுக்குன்னு ஒரு பயணம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு செயல் திட்டம் இருக்கு. அதுல தமிழ் தேசியம். ஆமா, தமிழ் தேசியம். விஜய் வந்து இரண்டையும் ஆதரிக்கிறார். அதாவது தமிழ் தேசியம் திராவிடமும் இரண்டு கண்கள் சொல்லிட்டாரு. அப்ப உங்க கட்சிக்கும் முரண்பாடு வருது. அப்பதான் எங்களுக்கு சிக்கல் வருது. இவ்வளவு நாளே எங்க கிட்டயே வந்து என்ன சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பண்றது, இதெல்லாம் கேட்டு பண்ண ஒரு நபர் வந்து இப்படி திடீர்னு நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிட்டு திடீர்னு வரும்போதுதான் அவருக்கு ஒரு மன வருத்தம். ஏன்னா ஒரு 57 வருஷமா வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டு ஆள்வது வந்து திராவிட சித்தாந்தம் கொண்ட இரு கட்சிகள், திமுக அதிமுக. சோ தமிழ் தேசியம் அப்படி என்று சொன்னா நம்ம மக்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அதனால இதுதான் இங்க சிக்கல் வருது. என்னன்னா திராவிடத்துக்கு நேர் எதிரானது தமிழ் தேசியம். ஒண்ணு திராவிட ஆளணும், அது 60 ஆண்டு காலம் ஆண்டுகிட்டு இருக்கு. அப்ப இனிமே வருது தமிழ் தேசியமா தான் இருக்கணுமே தவிர இன்னொரு திராவிடம் வரக்கூடாது. அதுதான் ரெண்டு திராவிடம் இருக்குல்ல, இன்னொரு திராவிடம் எதுக்கு? அதான் அண்ணன் வந்து அது என்ன, நீங்க தமிழ்நாட்டுல தமிழர்கள் தான் அதிகம். தமிழர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இணைந்து உங்க கட்சியுடைய புரிதல் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாக்களித்திருந்தா நீங்க நேரம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கலாம் இல்லையா? ஆனா தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் வெற்றி பெறல, திராவிடம் தான் வெற்றி பெறுது. என்ன இதுதான் இந்த 60 ஆண்டு காலமாக இவங்க ஆட்சி செய்து பண்ண ஒரு கட்டமைப்பை உருவாக்கி. எப்படின்னா இந்த ஜாதியால மக்களை பிரிச்சுட்டாங்க. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, மக்களை வந்து போதையிலே வச்சுட்டாங்க. இது போதைக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். ஜாதி ஒரு போதை, என்ன மது, பணம், இப்படி எல்லாத்துலயும் மக்களை ஒரு மயக்கத்துல, வறுமை, மக்களோட வறுமையை பயன்படுத்தி ஓட்டுகள் அறுவடை பண்றது. இப்படியே வந்து இந்த மக்களை வளர விடாம அப்படியே அடித்தட்டுலயே வச்சு 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 இவங்க வந்து அந்த ஓட்டை அறுவடை பண்றாங்க. இதனாலதான் இந்த திராவிடம் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க வெற்றி பெறாங்க. அது இந்த திராவிட சித்தாந்தம் என்பது 1912 வந்து அந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அப்பவே வந்து என்னன்னா இது என்ன சொல்றது, தமிழ்ல இந்த மொழி குடும்பத்தை என்ன சொல்றது, இதை வந்து பிரிக்கிறதுக்கு அதை கால்டுவெல் வந்து திராவிடன்னு சொல்லிட்டு, அந்த திராவிடன்றது சமஸ்கிருதத்துல இருந்து வந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அது வழி வழியா வந்துகிட்டு இருக்கு. இவங்க பிடிச்சு தொங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை. இப்ப எப்படி தமிழர்களை வந்து ஆளணும் அப்படின்னா, நான் தமிழன் தான் சொல்ல முடியாது இவங்களால. இப்ப இருக்க ஆண்டுகிட்டு இருக்க திராவிட கட்சிகளை நான் தமிழன் சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா திராவிடம்னா ஒரு மாயை, சரிங்களா? என்ன தமிழர்களை வசதியாக ஆட்சி செய்வதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் திராவிடம். அது மக்கள் மனதுல விளைந்து விட்டது. அதுதான் சொல்றேன். நெல்மணிகளுக்கு நடுவுல புற்கள் வந்து நிறைய வளர்ந்துருச்சு. இப்ப அதான் இந்த நேரத்துல வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய செந்தமிழ் சீமான் அவர்கள், நீங்க இப்ப சமீபத்தில் கூட செந்தமிழ் சீமான் அவர்கள் வந்து தந்தை பெரியாருடைய கொள்கையை வந்து எதிர்த்தார். ஒரு காலகட்டத்தில் நான் வந்து ஆதரித்து எதிர்த்தாரு, இல்ல விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனா நீங்க வந்து வலுவான கூட்டணி அமைப்பதற்கான கட்சி தமிழ்நாட்டை இல்லை என்பதுதான் உங்க நிலைப்பாடு. அதுதான் உங்களை தவிர நீங்க கொள்கை எதிர்த்தாருன்றீங்க. பெரியாரோட கொள்கையை எதிர்க்கல, நல்லா புரிஞ்சு அதுல உள்ள சில தவறுகளை சுட்டி காட்டினார். என்ன பெரியாரோட சில அவர் பண்ண விஷயங்களை, அவர் சொன்னதை, அவர் செஞ்சதை அவர் சொல்லல, மத்தவங்க சொன்னதை எடுத்து சொல்லியிருக்காரு. அதான் சுட்டி காட்டினார், அவ்வளவுதான். பெரியார வந்து இவர் வந்து என்ன சொல்றது, கொள்கையை எதிர்க்கல, பெரியாரும் செய்தாருன்னா ஆமாம் செய்தாருன்னா இப்ப வரைக்கும் சொல்றாரு. அவருடைய கொள்கையில் உள்ள சில தவறுகளை சுட்டி காட்டினார். அதான் என்ன பொறுத்தவரை அதுதான் உண்மை. அது முரண், ஏகப்பட்ட முரண் இருக்கு. அதாவது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். நல்லதா கெட்டதா அப்படின்னா கெட்டதா ரொம்ப அதிகமா இருக்கு. சில விஷயங்கள்ல வந்து இவர் பண்ணியிருக்காருன்னா ஆமா பண்ணியிருக்காரு, அதுக்காக இவர் தான் முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லும் போதுதான் அவர் கோவப்படுறாரு. அப்போ எங்களோட தமிழ் தலைவர்கள் இவங்கெல்லாம் யாரு, இவரு தந்தை அப்படின்னா இவங்கெல்லாம் யாரு, கப்பலோட்டிய தமிழர் யாரு, தன்னுடைய சொத்து முழுவதையும் வித்து இது பண்ணி கடைசி காலத்துல சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருந்த இவர் யாரு, சொத்து சேர்த்து வச்சு அந்த சொத்து யாருக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி 97 வயசுல 72 வயசு பெண்ணை கல்யாணம் பண்ண வேண்டிய தேவை என்ன? இதுதான் ஒரு கேள்வி. இப்ப இது என்னன்னா, ஒரு விமர்சனம் பண்றான்னா பெரியார் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல.
ஆனா இருந்தாலும் இதைத்தான் ஒரு எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான், எல்லாரும் மீதும் குறைகள் இதைத்தான் சொல்றாரே தவிர பெரியார சொல்லி உங்களால ஓட்டு வாங்க முடியாதுன்றதுதான் எங்களோட நிலைப்பாடு, எங்களோட கொள்கை. இப்ப ஈரோட எடுத்துக்குமே, இப்போ வந்து நாங்க பெரியார விமர்சிச்சோம், எங்களுக்கு 24,000 ஓட்டு வந்திருக்கு, 15.59 ஓட்டு சதவீதம் எங்களுக்கு வந்திருக்கு. போன தடவை பாத்தீங்கன்னா 6.35 தான் வாக்கு சதவீதம் வந்து தேர்தல் உயர்கிறது. ஆனா இல்ல இருங்க சொல்லிடுறேன் என்னன்னா, இதுதான் கள நிலவரம். ஆனா பெரியாரையே பேசாத நாங்க இவ்வளவு தூரம் விமர்சனம் செஞ்சாலும் திமுக என்ன சொல்லியிருக்கணும், இங்க பாருங்க நாம் தமிழர் வந்து இந்த மாதிரி பெரியாரை விமர்சிக்கிறாங்க, இந்த மண்டலம் வந்து அவங்க எப்படி விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கல. ஆனா ஓட்டு கேட்ட ஒரே ஆள் திருமுருகன் காந்தி. அவர் வாங்கின வாக்கு எவ்வளவு தெரியுமா? 200 சில்லற. அப்ப பெரியாரோட நிலைமை அங்க புரியுதா தமிழ்நாட்டுல? பெரியார் எதுக்கு அப்படின்னா அவரை முன்னாடி நிப்பாட்டிட்டு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது தான் இந்த திராவிடத்தோட என்ன 60 ஆண்டு காலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். சரியா? அதனால இது வந்து திராவிடம்னா இப்போதைக்கு அவங்க தான் வலிமையா இருக்காங்க. மிக அதாவது என்ன சொல்றது, தமிழ்நாட்டுல திராவிடம் வலிமையாக இருக்கின்றது. தமிழ்நாட்டுல தமிழ் வலிமையாக, தமிழன் வலிமையாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது குறித்த புரிதல் வந்து சீமான் போன்ற தலைவர்களுக்கு வந்துள்ளது. ஆனா மக்களுக்கு வர வேண்டும். மக்களுக்கு வந்திருந்தா நீங்க ஈரோடு தொகுதியில இன்னும் அதிகமா ஓட்டு வாங்கியிருப்பீங்க. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும்போது இந்த 15.59% எப்படி வந்து உங்களை வெற்றி பெற செய்திருக்க வேண்டும். ஏன்னா வந்து அதிமுக நிற்கவில்லை. அதுக்குதான் நான் பல காரணங்களை சொன்னேன், பல காரணிகளை சொன்னீங்க. வெற்றி பெறணும். மக்கள் சக்திக்கு முன்னாடி எதுவுமே ஒண்ணும் பண்ண முடியாது சார். அது அரசு இயந்திரமாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இருங்க இந்த இதுக்கு வரேன். இப்போ நாம் தமிழர் இப்போ இன்னொரு இதுல வச்சுக்கோ, திமுக நிக்குது, அதிமுக நின்று என்ன பண்ணிருக்கோம், இவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 1500 கொடுப்பாங்க, 1500 தான் 2000 கொடுப்பான். அப்ப என்ன இது வாக்கு சதவீதம் ஏறுமா 2 பேருக்கும்? கண்டிப்பா. சரியா? இப்ப நாங்க என்ன ஒண்ணுமே இல்லாம எங்க கை காசை போட்டு செலவு பண்ணிட்டு நாங்க களத்துல நிக்கிறீங்க. அத திமுக வேட்பாளருக்கு அதிமுக வாக்கு போயிருக்கு, பாஜக வாக்கு போயிருக்கு, பாமக வாக்கு போயிருக்கு, மற்ற கட்சியோட வாக்கெல்லாம் போயிருக்கு. ஆமா 1,14,000க்கு மேற்பட்ட வாக்கு வாங்கியிருக்காரு. அப்படி நீங்க வந்து 24,000 சம்திங் 810 வாக்கு வாங்கியிருக்கீங்க. அப்படின்னா வந்து திராவிடம் தான் தொடர்ந்து கோலோச்சி இருப்பது நமக்கு தெரிய வருகிறது. இந்த நிலையில 2026 தவறு பண்றீங்க. என்னன்னா திராவிடம் அங்க கோலோச்சல, காந்தி தான் கோலோச்சிருக்காரு. காந்தி அது காசு, அததான் சொல்ல வரேன். திராவிடம் கொலைச்சல, பெரியாரும் கொலைச்சல, காந்தி தான் அங்க ஜெயிச்சிருக்காரு. திராவிடம் ஜெயிக்கல, காந்தி தான் ஜெயிச்சிருக்காரு. அதை உள்வாங்கிக்குங்க. புரியுது. சரியா? காந்தி எங்கெல்லாம் அதிகமா இருக்காரோ அவங்க வந்து அதிகாரத்திலயும் இதுலயும் பங்கு உடனே கிடைச்சிடும் உங்களுக்கு. இதே நிலைமை தான் காந்தி இல்ல உங்ககிட்ட. இதே நிலைமை தான் 2026 நடக்க வாய்ப்பு இருக்கும். என்னன்னா இப்ப ஈரோடு தேர்தல்ங்கிறது ஒரு இடம் தான். சரியா? அப்படின்னும் போது தன்னோட முழு பலத்தையும் அங்க கொட்டுவாங்க, முழு பணத்தையும் கொட்டுவாங்க. இப்ப இந்த தேர்தலை ஜெயிச்சாலும் ஒண்ணு இல்ல, தோத்தாலும் அவங்களுக்கு ஒண்ணு இல்ல. இப்ப 2026 தேர்தல் என்பது ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் சவால் நிறைந்த தேர்தலாகத்தான் இருக்கும். 4 முனை போட்டியா இருக்கலாம், 5 முனை போட்டியா இருக்கலாம். நிச்சயமாக வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தேர்தல் ஏற்படுத்துவார். அது மாற்று கருத்து கிடையாது. ஒரு தொகுதியில வந்து இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சார், நல்லா அந்த கட்சி 2005 கட்சி ஆரம்பிச்சார், 2006 ஒரு சட்டமன்ற உறுப்பினர், 2011 எதிர்கட்சி தலைவர். அவங்க கூட்டணி வச்சாரு. வைக்க போய் தான் அவருக்கு 50 கூட்டணி வைக்க போய் தான் அவர் வந்து ஒரு பிரதான கட்சியா மாறினாரு. அதுக்கப்புறம் காணாம போயிட்டாரு. எங்க இருக்காரு? அதாவது திராவிடம் வந்து ஒரு கட்சியை வாழவும் விடாது, சாகவும் விடாது. இதுதான் இந்த நம்ம ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் எந்த கட்சியை திராவிட வாழ விட்டுருக்கு. சரி சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நேர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.